ஹாய் வணக்கம். வாங்க இன்றைக்கு மட்டன் கறி கொண்டு வைப்போம். தேவையான பொருட்கள் இதில் போட்டுருக்கு. உங்களுக்கு அளவு எடுத்து கொள்ளுங்கள். முதல் அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை விட்டு கொதிக்க வைப்போம். கொதித்த எண்ணெயில் வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி போட்டு தாளிப்போம். கூடவே ரம்பையில், பிரியாணியில், கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து தாளிப்போம். கிராம்பு, மூண்டு, அன்னாசிப்பூ பாதி, ஒரு சிறிய துண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிப்போம். இது போடும்போது நல்ல வாசமாக இருக்கும் கறி. சோம்பு, வெந்தயம் போட்டு தாளிப்போம். சோம்பு, வெந்தயம் போட்டு தாளிக்கிற நேரம் கறி நல்ல வாசமாக இருக்கும். வெங்காயம் நன்றாக பொன்னிறமாக வரட்டும். தேவையான கறித்தூளையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோட தாளிப்போம். கறி வாசமாக இருக்கும். வெங்காயம் தூள் தாளித்து போடுற நேரம் இறைச்சியும் போட்டு மட்டன் இறைச்சி நிறைய அவியணும். அதில் தண்ணியும் சேர்ப்போம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்து மூடி அவிய விடுவோம். இறைச்சிக்கு தக்காளி போடாமல் சமைக்கும்போது கறி நல்ல சுவையாக இருக்கும். கறியை இடையில் திறந்து 2 தரம் கிளறி விடுவோம். கறி இடையில் சட்டியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தேவையான அளவு கறிப்பாலையும் சிறிதளவு கருவேப்பிலை கசக்கி போட்டு போடுவோம். வாசமாக இருக்கும். கறி நல்லா வற்ற விட்டு திறந்து அவிய விடுவோம். கொஞ்சம் நேரம் திறந்து அவிய விடுற நேரம் கறி இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். கறி நன்றாக வற்றி வந்தோன்னே தேவையான அளவு 2 தேக்கரண்டி இறைச்சி சரக்குத்தூளும் பாதி தேசிப்புளியும் விட்டு நன்றாக கிளறி மூடி விடுவோம். இப்போ அந்த இறைச்சி சரக்குத்தூள் வாசனையும் தேசிப்புளி வாசனையும் அப்படியே கறிக்குள்ளுக்க போய் நல்ல சுவையாக இருக்கும். இப்படி செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.